ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேறதுக்காகவும் ஒரு உச்சத்தை அடையிறதுக்காகவும் 4 பேரும் புகழும் வாங்குறதுக்காக காசு தர மாட்டான். என் முன்னாடி கண்ணு முன்னாடி நல்லா இருக்கான். என் 5 லட்ச ரூபா வாங்கிட்டு அவன் வீடு வாசலோட பத்துக்கிட்டு இருக்கான், காரில் போகிறான், நகனட்டோடு இருக்கான். என் 5 லட்ச ரூபா வாங்கி நீ ஏன் கொடுத்த? உன்னோட தகாதாரம் என்ன, அவன் தகாதாரம் என்ன? திருப்பி கூட ஏன் ஒரு மனுஷன் பேசும்போது அவங்ககிட்ட இந்த வருமா வராதா அது கூட ஒருத்தவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாதா? ஒரு பொண்ணை வீட்டு விட்டு கூப்பிட்டு போயிட்டேன்னா உங்களால் முடிஞ்சால் டேரெக்டாக சண்டை போட்டு கூப்பிடுங்க. இல்லை உங்கள் பொண்ணு மட்டும் நீங்கள் கூப்பிட்டுக்குங்க. அவனை அடிக்கணும், அவனை அழிக்கணும், அவனுக்கு இல்லாமல் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுள் படித்த மனுஷன் அவன் நினச்சா மட்டும் கெட்ட விஷயத்துக்கு என் ஆஃபீஸ் வாசலில் கூட ஏறாதீங்கன்றிருவேன். ஏன்னா நீ கர்மாவில் சேர்றது இல்லாமல் என்ன கர்மாவில் சேர்ந்து ஏன் இதில் ஃபீஸ் வாங்கி என் பிள்ளைங்க சாப்பிட்டா என் பிள்ளைங்களுக்கு கர்மா. வணக்கம் பாய். வணக்கம்மா. உங்களோட பதிவுகளில் நீங்கள் அடிக்கடி பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி ஒயிட் மேஜிக் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னா என்ன, ஒயிட் மேஜிக் அப்படின்னா என்ன பாய்? ரொம்ப பெரிய கேள்வி கேட்டீங்க. நிறைய ஊடகத்தில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோவில் ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன். இப்போ பார்க்குற மக்களுக்கும் சொல்கிறேன் இன்ஷால்லா. பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக்ன்றது வந்து மேஜிக்ன்ற வேர்டு முதல்ல யூஸ் பண்ணக்கூடாது. பட் மக்களுக்கு அதை புரியறதுக்காக தான் மேஜிக்கு நம்ம அதை வார்த்தை சொல்கிறது. மந்திரம் தந்திரம், மந்திரம்ன்றது ஒயிட் மேஜிக், தந்திரம்ன்றது பிளாக் மேஜிக். மந்திரம் தந்திரம்னா மந்திரன்றது உச்சரிப்பு, தந்திரன்றது செஞ்சு காட்டுறது. இதிலேருந்து அது வர வைக்கிறது, அதுலேருந்து எண்ணெயில் என்ன சொல்கிறது, தேங்காய்லேருந்து பூ வர வைக்கிறது, லெமன்லேருந்து ரத்தம் வர வைக்கிறது, இதெல்லாம் வந்து தந்திரம். மந்திரம் கிடையாது. மந்திரன்றது உச்சரிப்பு, ஓதுறது, மந்திரம் வாசிக்கிறது. இந்துவாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாத்தில் இருந்தாலும் சரி, வாசிக்கிறோம் இல்லையா, குரான் படிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து மந்திரம்னு சொல்கிறது. அந்த வகையில் ஒயிட் மேஜிக் பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஃபஸ்ட்டு பிளாக் ஒயிட்டுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். ஒயிட் மேஜிக்னால் தனிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு மாந்திரிகத்தை பயன்படுத்துறது ஒயிட் மேஜிக்கு. கல்யாணம் ஆகலையா, பிஸ்னஸ் இல்லையா, வருமானம் இல்லையா, தொழில் இல்லையா, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா, உடல்நிலை சரியில்லையா, உன்னால் ஒரு இடம் இருக்குது வீடு கட்ட முடியலையா, இல்லை உன்னால் ஒரு சொந்தமாக ஒரு நிலம் வாங்க முடியலையா, இல்லை வாழ்க்கையில் நீ எவ்வளவோ ஓடுற ஆனால் நின்று இடத்துலேருந்து ஓடுற, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கா. ஸோ அதுக்காக அடுத்தது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக பித்திருதோஷத்தில் இருக்கா, கருமா இருக்கா, அதுக்கு ஒயிட் மேஜிக் பயன்படுத்தலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேறதுக்காகவும் ஒரு உச்சத்தை அடையிறதுக்காகவும் 4 பேரும் புகழும் வாங்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் ஒயிட் மேஜிக். நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துறது. அதில் கர்மா வராது, பாவம் வராது, எந்த ஒரு தோஷம் வராது, யாருக்கும் எந்த கெடுதல் ஆகாது, ரீஃபெக்ட் ஆகுதுன்னா நம்மளுக்கே அடிக்காது. இது ஒயிட் மேஜிக். இப்போ பிளாக் மேஜிக்னு பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா போராமையிலையும் பொச்சரிப்புலையும் ஒன்னொருத்தனை கெடுக்க பண்ணுறது தான் பிளாக் மேஜிக். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறோமா, இப்போது ஒருத்தர்கிட்ட வந்து இப்போ என்கிட்ட வர கிளைண்ட் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு 50,000 வாங்கிட்டார், இல்லை ஒரு 5 லட்ச ரூபா வாங்கிட்டாருன்னு வச்சிங்களேன். இப்போது வாங்கினவர் என்ன பண்ணாருன்னா, கடன் வாங்கினவர் திருப்பி கொடுக்கல. அப்போ இவர் என்ன பண்ணணுன்னா, இவரால் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பார்க்கணும். இல்லையா ஒரு 2 மிரட்டி கூட பார்க்கலாம், இல்லையா ஒரு ஸ்ட்ரைட்டாக போய் 2 அடி அடித்து கூட நீ வாங்கிக்கலாம். அது பாவத்தில் சேராது, கருமாலே சேராது, உன் பிள்ளைங்களுக்கும் பாதிக்காது. ஆனால் அவன் காசு தர மாட்டான். என் முன்னாடி கண்ணு முன்னாடி நல்லா இருக்கான். என் 5 லட்ச ரூபா வாங்கிட்டு அவன் வீடு வாசலோட பத்துக்கிட்டு இருக்கான், காரில் போகிறான், நகனட்டோடு இருக்கான். என் 5 லட்ச ரூபா வயிற்றுக்கு அடித்து கொடுத்த காசு. ஆனால் கொடுத்தவனுக்கு வழி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இவ்வளோ நீ மனசில் வச்சுக்கிட்டு அவனை வீட்டு வாசல் மண், அவனோட துணி, அவன் ஃபோட்டோ வச்சு அவனை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடணும். என்கிட்ட வருவாங்க ஆஃபீஸில், என்ன பண்ணுவேன், ஐயா நான் ஒருத்தருக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தேன் ஐயா, கண்ணு முன்னாடி போகிறான் ஐயா, ஆனால் தரமாட்டான் ஐயா, கேட்டால் தோன்றான் ஐயா, நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன் ஐயா, அவனெல்லாம் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியலையா, அவன் பெரிய ஆள் மாதிரி இருக்காயா, அதனால் என்னம்மா பண்ணும், அவனை முடிச்சிருங்கய்யா அப்படியே சொல்லுவாங்க. முடிச்சு என்னம்மா முடிச்சிடணும், இல்லையா அவன் உனக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடுங்கய்யா, உனக்கு எவ்வளோம்மா தரணுன்னுவேன். 5 லட்ச ரூபா தரணும்யா. 5 லட்ச ரூபா உனக்கு தர்றதுக்கு அவன் குடும்பத்தையே கெடுக்கிறிய நியாயமாம்மா அப்படின்னு, அவன் வம்சத்தையே நீ அழிக்கணும்னு நினைக்கிறேன் நியாயமா? 5 லட்ச ரூபா தரணும்மா, 50 லட்ச ரூபா கூட இருந்துட்டு போட்டோம், தரணும்மா. முதல்ல நீ ஏன் கொடுத்த, உன்னோட தகாதாரம் என்ன, அவன் தகாதாரம் என்ன? திருப்பி கூட ஏன் ஒரு மனுஷன் பேசும்போது அவங்ககிட்ட இந்த வருமா வராதா அது கூட ஒருத்தவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாதா? அவன் கெப்பாசிட்டி நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அவன்கிட்ட கொடுத்தா வாங்க முடியுமா? இதெல்லாம் யோசிக்கணும். இல்லை அப்படி பார்த்துட்டு அப்படி நீங்கள் தெரியாமல் கொடுத்துருந்தாலுமே என்ன பண்ணணும்னா, உங்களால் சண்டை போடணும், கோர்ட்டில் கேஸ் போடு, கம்ப்ளைண்ட் கொடு,
போராட்டம் பண்ணு, இல்லை காலில் விழு, ஏதோ ஒன்று பண்ணு, ஆனால் முதுல குத்தாத. ஆனால் இதே வந்து அந்த அப்படி யோசிக்காம என்கிட்ட வந்துட்டு அவனை கெடுதல் பண்ணோம், அவனை இல்லாமல் பண்ணோம், அவன் தலைமுடி இருக்குது, காலடி மண் இருக்குது, வீட்டு வாசல் மண் எடுத்து வந்திருக்கேன், அவன் ஃபோட்டோ இருக்குன்னு வந்து உக்காந்திங்கன்னா அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? அவனுக்கு என்ன பண்ணுறனோ நான் ஃபீஸ் வாங்கிட்டு நான் பண்ண மாட்டேன், இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் பண்ணிவிடுவேன். ஆனால் நான் பண்ணாலுமே அந்த பாவம் யாருக்கு சேரும்? அவனுக்கு சேருதோ இல்லை, முதல்ல பண்ண உனக்கு தான் ரிவேஸ் ஆகும். அவன் என்ன பாதிக்கப்படுறானோ அதே பாதிப்பு நீ பட்டே தீருவேன். அதுதான் வந்து பிளாக் மேஜிக் சொல்கிறது. ஸோ உனக்கு தைரியம் தான் நேரில் போய் அடி, செவில் மேலே கூட அடிச்சுட்டு காசை வாங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவன் முதல்ல குத்தி நீ காசை வாங்க நினச்சேன்னா நீ என்கிட்ட செலவு பண்ணுற ஃபீஸும் வேஸ்ட்டாக போவோம். அந்த திருப்பி ஒன்று அடிக்கிறது அதுக்கு நீ திருப்பி லோன்னு தர்காவை சுற்றணும், கோயிலாக போகணும், ஹாஸ்பிட்டலில் சுற்றணும், பித்து பிடிச்ச அலைவேன். ஸோ அவன் குடும்பத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் குடும்பத்தை நீ அழிச்சுப்பேன். தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்கிறதுன்னா, முதல்ல குடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க. இல்லையா குடுக்கல் வாங்கல் பண்ணுற சூழ்நிலை இருந்தால் உங்களுக்கு தைரியம் இருக்கா, உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் சேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மோதுங்க. அப்போது யாரையும் வந்து நீங்கள் கெடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு குத்துது கொடாயுதுன்ன மாதிரி செய்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு அவனுக்கு கெடுங்க படிங்கன்னு சொல்லிட்டு பண்ணும்போது அவனுக்கு கெடுதல் பண்ணணுன்னா அதுதான் பிளாக் மேஜிக். பில்லி, சூனியம், செய்வினை வைக்கிறது, ஏவல் ஏவி விடுறது புரியுதுங்களா, அவன் வீட்டில் வந்து ஜின்னு ஏவி விடுறது, காட்டேரி ஏவி விடுறது புரியுதுங்களா, எச்சினியோடு ஏவி விடலாம். ஸோ இந்த மாதிரி சில மாந்திரிகத்தில் பயன்படுத்துகிற ஒரு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் இதுதான். ஒரு தவறான முறையில் பயன்படுத்துகிற ஆயுதம் தான் வந்து பிளாக் மேஜிக்கு. இதுதான் மக்களுக்கு சொல்ல வருது, இதுதான் பிளாக் மேஜிக், இதுதான் ஒயிட் மேஜிக். எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஒரு பொண்ணை வீட்டை விட்டு கூப்பிட்டு போயிட்டேன்னா உங்களால் முடிஞ்சால் டேரெக்டாக சண்டை போட்டு கூப்பிடுங்க. இல்லை உங்கள் பொண்ணு மட்டும் நீங்கள் கூப்பிட்டுக்குங்க. அவனை அடிக்கணும், அவனை அழிக்கணும், அவனுக்கு இல்லாமல் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுள் படித்த மனுஷன் அவன் நினச்சா மட்டும்தான் அடைக்க முடியும். உனக்கு நல்லதோ கெட்டதோ கொடுக்கணுமோ எடுக்கணுமோ அது முடியும் அவன் எடுக்கணும். நம்ம என்ன தான் காசு கொடுத்தாலும் சரி, என்ன தான் நகை நட்டு கொடுத்தாலும் சரி, என்ன தான் நம்ம வீட்டு பொண்ணு அவன் கூப்பிட்டு போயிருந்தாலும் சரி, என்ன தான் நம்மளுக்கு அவன் ஒருத்தன் ஆப்போசிட்டால் நம்மளுக்கு என்ன பண்ணாலும் சரி, அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அவன் இருக்கான். நீ அவன்கிட்ட போராடு. ஏன்னா உன்னை படைச்சதும் அவன் தான், அவனை படைச்சதும் அவன் தான். அவங்ககிட்ட நீ போராடு. என்னை ஏமாற்றிட்டான், நான் உன்னை நம்பி தான் கொடுத்தேன், அல்லா எனக்கு கொடுத்த காசு வரணும்னு வேண்டிட்டு தான் நான் கொடுத்தேன், ஆனால் என் காசு வரல, எனக்கு எப்படியே வர வச்சு நம்பிக்கை நீ அவன் மேலே வை. இல்லையா எப்படி கொடுக்குறது? அவன் மனசை மாற்றலாம். அவனை கெடுத்து தான் அதை காசு நீ வாங்கணும்னு பார்க்காதீங்க. அவன் மனசை மாற்றுங்க. மாற்றுறதுக்கு வழி இருக்குது. அப்படி நாடி வர்றவங்களுக்கு என்னால் பண்ணி கொடுக்க முடியும். காசு மாட்டிக்கிச்சா வர வச்சு தரேன், பொண்ணு போயிடுச்சா வர வச்சு தரேன். இல்லை உன்னோட ப்ராப்ளம் ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிச்சு, என்னால் அவனை ஃபேஸ் பண்ண முடியல, அவனை எப்படியாவது பண்ணி என்னோடய விஷயம் வாங்கித்தாங்க அப்படியே நான் வர வச்சு தரேன். கோர்ட்டில் கேஸ் போய்ட்டுருக்கேன், நான் உனக்கு பாசிட்டிவ் பண்ணி தரேன். பட்டு எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கு என்னை நாடி வந்தீங்கன்னா நான் பண்ணித்தர முடியும். அதுக்கு பேர் தான் ஒயிட் மேஜிக். கெட்ட விஷயத்துக்கு என் ஆஃபீஸ் வாசலில் கூட ஏறாதீங்கன்றிருவேன். ஏன்னா நீ கர்மாவில் சேர்றது இல்லாமல் என்ன கர்மாவில் சேர்ந்து ஏன் இதில் ஃபீஸ் வாங்கி என் பிள்ளைங்க சாப்பிட்டா என் பிள்ளைங்களுக்கு கர்மா வந்து நிற்கும். நான் லட்சமாக அக்கௌண்ட்டில் காசு வைக்க ஆசைப்படலை. நான் மறையும் போது என் சுமையை வந்து என் பிள்ளைங்க சுமக்கக்கூடாது. என் புண்ணியத்தை மட்டும்தான் என் பிள்ளைங்க சுமைக்கணும். அந்த இதில் இருக்கேன் நான். அதை நீங்களே யோசிச்சிங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபை எல்லாமே நல்லாயிருக்கும். ரொம்பவே அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. பிளாக் மேஜிக்னா என்ன, ஒயிட் மேஜிக்னா என்னன்னு மக்களுக்கு புரியும்படி சொன்னதற்கு மிகவும் நன்றி. நன்றிம்மா.